தமிழ்நாட்டு அரசியலில் நேர்மையான துணிச்சல் மிக்க தலைவராக திகழும் அண்ணாமலை ராமநாதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சீண்டலுக்கு பதிலளித்து பேசினார். அப்போது ஊழல் மதிப்பற்ற அவரின் அரசியலை அம்பலப்படுத்தினார். திமுகவின் இரட்டை வேஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவர் செந்தில் பாலாஜியின் மீதான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். நான் செப்பல் போடாமல் தான் இருக்கிறேன், ஆனால் மக்களின் பணத்தை சுருட்டி மோசடி செய்து பிறகு கைது செய்யப்பட்டு சிறை சென்று வந்த பின் நீதிமன்றத்திற்கு பதில் சொல்ல முடியாமல் மீண்டும் அமைச்சராக பதவியேற்கும் நிலை எனக்கு வரவே இல்லை என்றும், ஆனால் செந்தில் பாலாஜி அரசியலுக்காக அத்தனையையும் இழந்துவிட்டார் என்றும் கூறினார். முன்னதாக செந்தில் பாலாஜி ஈரோடு கூட்டத்தில் பேசும்போது இது பெரியார் பூமி என்றும் பாஜக ஒருபோதும் ஜெயிக்க முடியாது என்றும், அதனால் அண்ணாமலை தான் சபதம் ஏற்றவாறு ஒருபோதும் காலில் செருப்பு அணிய முடியாது என்றும் கூறினார். அதற்குதான் அண்ணாமலை செந்தில் பாலாஜியை காய்ச்சி எடுத்தார். மேலும் அண்ணாமலை கூறுகையில் ஜெயிலுக்கு செல்வதும் மீண்டும் அமைச்சர் பதவியில் அமருவதும் தவறு. இதுகுறித்து உச்சநீதிமன்றமே கேள்வி எழுப்பியது. மேடை போட்டு பாஜகவை திட்டுவதுதான் திமுகவின் முழுநேர வேலையாக இருக்கிறது என்றார். அனைத்து கட்சி கூட்டம் எதற்கு, ஏன் என்றே தெரியாமலேயே எப்படி பங்கேற்க முடியும்? தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்தில் ஒரு தொகுதி கூட குறையாது. இதில் கூட திமுக அரசியல் செய்கிறது. திமுகவினருக்கு மக்கள் பிரச்சினை குறித்து எந்த கவலையும் இல்லை. மீனவர் பிரச்சினையை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இலங்கையில் புதிய அதிபர் வந்த பிறகுதான் கைது நடவடிக்கை அதிகமாகியுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நிச்சயம் நல்ல முடிவு எடுப்பார் என அண்ணாமலை கூறினார். மேலும் திமுகவிலிருந்து வந்தவர்கள் பலர் ஊழல் வழக்குகளில் சிக்கி நீதிமன்றங்களால் கண்டிக்கப்பட்டும் கூட அவர்கள் மீண்டும் அதிகாரத்தில் தொடர்வதால் தமிழகத்தின் அரசியல் தரம் மிகவும் கீழே போயுள்ளது என்று கூறினார். மேலும் திமுக உண்மையில் அரசியல் கட்சியா, மௌன கும்பலா என்ற கேள்வியை எழுப்பினார். இந்நிலையில் இந்த ஆட்சியில் ஊழல், பொய், இரட்டை வேடம் தவிர மக்கள் நலத்திற்கான எந்த திட்டமும் இல்லை. இதுகுறித்து அண்ணாமலை கேள்விகள் எழுப்பியும் திமுக நிர்வாகிகளால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. தமிழகத்தை மாற்ற வேண்டும் என நினைக்கும் ஒவ்வொருவரும் அண்ணாமலையை ஆதரிக்க வேண்டிய தருணம் இது என அரசியல் வல்லுநர்கள் கூறியுள்ளனர்.